திருவளர்புலர் காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்றைய 21ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இந்த 2ஆம் நிலை பயிற்சிகளை கடந்த 20 நாட்களாக செய்து வருகிறோம். இந்த 21 நாட்களுக்கான பயிற்சி தொகுப்பு இன்றுடன் நிறைவு பெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நாம் பாடத்திற்குள் செல்லலாம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். அடுத்த 5 நிமிடங்களுக்கு மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ மெய் டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you.
I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று கூறுகிறார். வாழ்வாங்கு வாழுதல் என்றால், நாம் பலரிடம் பேசும் பொழுது எப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று கேட்டால், ஏதோ பழைப்பு ஓடிட்டு இருக்கு என்று சொல்வார்கள். வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது, அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். வாழ்தல் என்பது வேறு, பிழைத்தல் என்பது வேறு. இருத்தல் என்பது எல்லா உயிர்களுக்குமான ஒரு பொதுவான பண்பு தான். இருத்தல், பிழைத்தல். ஆனால் வாழ்தல் என்பது அதான் வாழ்வாங்கு வாழுதல். வள்ளலார் கூட மரணமிலா பெருவாழ்வு என்று கூறுகிறார். மரணமில்லாத நிலை என்பது, நமக்கு 2 உடல்கள் இருக்கின்றன. இந்த ஊன் உடல் ஒரு தன்மையதாகவும், புகழ் உடம்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த புகழ் உடம்பை அடைவதற்கு நாம் பெருவாழ்வை வாழ வேண்டும். எழுத்தாளர் ராபின் சர்மா அவர்கள் எழுதிய பெருவாழ்வு, மெகா லிவிங் எனும் ஒரு புத்தகம் ஒரு சிறப்பான புத்தகம். உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டியாக, வெற்றியாளர்களுக்கான ஒரு வேத புத்தகமாக இருக்கிறது. முதலாக அவர் சுயமாக வெளியிட்ட ஒரு புத்தகம் இந்த பெருவாழ்வு எனும் ஒரு புத்தகம். இந்த புத்தகம் 3 பகுதிகளாக இருக்கிறது. முதல் 2 பகுதிகளில் எப்படி எல்லா விஷயங்களிலும் நம்மை தேர்ச்சியடைய செய்வது, எப்படி வெற்றி அடைவது, இதை பற்றி அந்த 2 பகுதிகளில் விளக்கியிருக்கிறார். 3வது பகுதியில் நடைமுறை, அதாவது ஒரு செயல் திட்டம் வகுத்து கொடுத்திருக்கிறார். உடல் மற்றும் மனம் இரண்டின் மூலம் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ வழிகாட்டும் புத்தகம் இந்த புத்தகம். தவறுகளையும் தோல்விகளையும் எதிர்மறையாக பார்க்காமல், அவற்றிலிருந்து வாழ்க்கையை மேம்படுத்தும் பாடங்களை கற்றுக்கொள்வது எப்படி என்பதை பற்றி இந்த புத்தகம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. 3 தளங்களில் இப்புத்தகம் செல்கிறது. முதலாவதாக பர்சனல் டெவலப்மெண்ட். அதை பற்றி கூறும் பொழுது புத்தகம் படித்தல், ஆடியோ புத்தகம் கேட்டல் போன்றவற்றின் மூலமும் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்தை ரசிப்பது வரை சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனம் செலுத்த கூறுகிறது. அடுத்ததாக பிசிக்கல் ஃபிட்னஸ். சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறையை உதறிவிட்டு நல்ல சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதற்காக உடற்பயிற்சி செய்வது, பல்வேறு விதமான உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவது போன்றவற்றை பற்றி அது கூறுகிறது. குறிப்பாக ஸ்விம்மிங், ஜாகிங், சைக்கிளிங் போன்ற பயிற்சிகளை செய்யும்படி அவர் கூறுகிறார். நீச்சல் பயிற்சி என்பது ஒரு அற்புதமான பயிற்சி, உடல் முழுவதுமான ஒரு பயிற்சி, மனதையும் உற்சாகப்படுத்துகின்ற, புத்துணர்வுடன் வைத்திருக்கின்ற ஒரு பயிற்சி. இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்ததாக ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். உங்களை அமைதிப்படுத்தவும்
சந்தோஷப்படுத்தவும் தினமும் கொஞ்ச நேரம் செலவிட வேண்டும். அதுவே நம்மை புத்துணர்ச்சி செய்வதுடன் அடுத்த நாளுக்கு நம்மை தயார்படுத்துவதாக இருக்கும் என்று கூறுகிறார். அடுத்ததாக மனமே மாபெரும் சக்தி என்றும் அதை மேம்படுத்துவதற்கான 10 கோல்டன் ரூல் பற்றி பேசுகிறார். அதில் ஒன்று, எண்ணங்களை தெளிவாக்கு. தெளிவான சிந்தனை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றியாளராக மாற முடியும் என்கிறார். இரண்டாவதாக, வெளியே வெற்றி தேவை என்றால் மனதில் நீ வெற்றியாளனாக இருக்க வேண்டும். மனதில் உன்னை பற்றி நீ வெற்றியாளனாக நினைக்க வேண்டும் என்கின்றார். மூன்றாவதாக, எதிர்மறை எண்ணங்களை நீக்கச் சொல்லுகிறார். நான்காவதாக, எதை பயிற்சி செய்தாலும் ஒரு 30 நாட்களுக்கான பயிற்சி திட்டத்தை கையில் வைத்திருக்க சொல்லுகிறார். ஐந்தாவதாக, தன்னம்பிக்கையை அதிகரிக்க சொல்லுகிறார். ஆறாவதாக, எதில் ஈடுபட்டாலும் நேர்மறையாக நம்பிக்கையுடன் ஈடுபட வேண்டும் என்று கூறுகிறார். ஏழாவதாக, நேர்மறை சிந்தனையில் எப்படி நம்முடைய வெற்றி வாய்ப்புகளை கூட்டுகிறது என்பதை பற்றி நாம் மனதில் சிந்தித்து பார்த்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று கூறுகிறார். எட்டாவதாக, ஆழ் மனதை பயன்படுத்தி அதனுடைய சக்திகளை முழுமையாக நாம் உபயோகிக்கும் பொழுது எளிதில் வெற்றியாளராக முடியும் என்று கூறுகிறார். அதற்காக அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் போன்ற பயிற்சிகளை கற்று ஈடுபடுமாறு கூறுகிறார். ஒன்பதாவது, ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். பெரும்பாலும் தோல்வியடைவதற்கும் துன்பங்கள் வருவதற்கும் காரணம் நாம் கவனமாக இருப்பதில்லை. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமின்றி செயல்படும் பொழுதே விபத்துகளும் எதிர்மறை விஷயங்களும் நம்மை நோக்கி வருகின்றன. எனவே கவனமாக இருப்பதை பற்றி கூறுகிறார். பத்தாவதாக, கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இலக்குகள் நிர்ணயம் செய்து அதை நோக்கி செயல்பட வேண்டும் என்று கூறுகிறார். வெற்றிக்கு அடிப்படையே சுய ஒழுக்கமும் மன உறுதியுமே என்று பல வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையிலிருந்து மேற்கோள்கள் காட்டி கூறுகிறார். எல்லைகளை தாண்டி சிந்திக்கவும் இலக்குகளை நிர்ணயிக்கவும் அதற்கான வழிமுறைகளையும் கூறுகிறார். அதற்கு 6 நிலைகளை சொல்கிறார். முதலாவதாக, அதில் அடுத்த 5 வருடங்களிலிருந்து 10 வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீங்கள் எப்படி இருக்கப் போகிறீர்கள் என்ற தெளிவு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இலக்குகளை நிர்ணயிக்கும் பொழுது அதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிக்க வேண்டும். மூன்றாவதாக, இலக்குகளை நோக்கி உங்களுடைய அன்றாட செயல்கள் இருக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும் என்கின்றார். நான்காவதாக, ஒரு மென்டார், அனுபவசாலிகளின் உதவியை நாட வேண்டும். மற்றவருடைய அனுபவங்களை நாம் நம்முடைய வெற்றிக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். ஐந்தாவதாக, ஏற்கனவே கூறியது போல எதை பயிற்சி செய்தாலும் ஒரு 30 நாட்களுக்கான செயல் திட்டம் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆறாவதாக, அவ்வப்போது உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளும் விதத்தில் உங்களுக்கு நீங்களே பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். சிறு சிறு உங்கள் மனதிற்கு சந்தோஷப்படுகின்ற சின்ன சின்ன விஷயங்களை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்ததாக, உணவு திட்டம். குப்பை உணவுகளை, அதாவது ஜங்க் ஃபுட் என்று சொல்வார்கள், உண்பதை தவிர்த்து உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கின்ற பழங்கள், காய்கறிகள், கொட்டை பருப்புகள் போன்றவற்றை உண்ண வேண்டும். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், உண்ணும் பொழுது நிதானமாக உண்ண வேண்டும். எதை உண்ணாலும் நன்கு அரைத்து கூழாக்கி
உண்ண வேண்டும். நீரை நீங்கள் குடிப்பதாக இருந்தால் கூட உங்களுடைய எச்சிலுடன் கலந்து உண்ண வேண்டும் என்பது போன்ற உணவை பற்றிய குறிப்புகளை அவர் வழங்கியிருக்கிறார். உணவிற்கு அடுத்தபடியாக சுவாசம். ஆழமாக மூக்கின் வழியாக சுவாசிக்க வேண்டும். அதற்காக பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்று கூறி பலவிதமான மூச்சு பயிற்சிகளையும் அவர் விளக்கியிருக்கிறார். ஒவ்வொருவரும் அன்றாடம் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். முறையான மூச்சு பயிற்சி மூளையினுடைய சக்தியை பெருக்குவதை பல்வேறு ஆய்வு முடிவுகள் ஏற்கனவே தெளிவாக்கி இருக்கின்றன. அடுத்தபடியாக வயதானவர்களைப் போல நடக்காமல், அதாவது செயல்பாடுகளை குறைத்து கொண்டே செல்லாமல், குழந்தைகளைப் போல இளமையானவர்களைப் போல சுறுசுறுப்பாக எப்பொழுதும் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். கனவில் கூட நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று மனநிலையை பற்றி கூறுகிறார். நேர்மை என்பது நம்முடைய செயல்களில் வெளிப்பட வேண்டும். எந்த இடத்திலும் குறுகுதல் என்பது வரக்கூடாது. நேர்மை தவறும் பொழுது நாம் குறுக வேண்டி இருக்கும். இரண்டாவது பகுதியில் 200 மாஸ்டர் சீக்ரெட் என்பது ஒரு 200 விதமான யுக்திகளை அவர் கூறியிருக்கிறார். அதில் உற்சாகமாக பேசுதல், புத்தகம் படித்தல் போன்ற பல்வேறு நுட்பங்கள் அதில் கூறப்பட்டுள்ளன. குறிப்பாக ஒரு விஷயம் ரப்பர் பேண்ட் டெக்னிக் என்று கூறுவார்கள். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கடைபிடிக்கும் பொழுது அதிலிருந்து நாம் தவறிவிடாமல் நம்மை காப்பாற்றுவது இந்த ரப்பர் பேண்ட் டெக்னிக். ஒரு விஷயத்தை நாம் செய்வதாக முடிவெடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் கையில் அணிந்திருந்தால் அந்த ரப்பர் பேண்டை பார்க்கும் போதெல்லாம் அது அந்த விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். நாம் அதிலிருந்து தவறும் பொழுது அந்த ரப்பர் பேண்டை இழுத்து விட்டால் ஒரு சிறிய வலியை உண்டாக்கும். இந்த வலி உணர்வு நம்மை அடுத்த முறை அந்த விஷயத்தில் தவறு செய்யாமல் நம்மை பாதுகாக்கும் என்று கூறுகிறார். இதை தவிர மூன்றாவது பகுதியில் ஒரு அற்புதமான ஒரு செயல் திட்டம், 30 நாட்களுக்கான செயல் திட்டங்களும் பயிற்சி திட்டமும் வகுத்து கொடுத்திருக்கிறார். அது உதாரணமாக நம்முடைய திருநிறை வைகரை போல அனைத்தும் கலந்த ஒரு விதமான பயிற்சி திட்டமாக இருக்கும். இதை போன்ற பல்வேறு புத்தகங்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள், விற்றுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் செயல் திட்டங்களின் அடிப்படையிலான புத்தகங்களே நம்முடைய வாழ்வை மேம்படுத்தும். அதில் உள்ள செயல் திட்டங்களை நாம் செயல்முறைக்கு கொண்டு வருவோமாக. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. வயிறு பெருக வாழ்வு சுருங்கும் என்ற தலைப்பில் நமது இயற்கை மருத்துவர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களின் உரையை இன்று கேட்கலாம். வணக்கம். இயற்கை மருத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். உடம்பிற்கு என்று ஒரு அளவு இருக்கிறது. இலக்கியத்திலே, நடைமுறையிலே இதனை சாமுத்திரிகா லட்சணம் என்று சொல்லுவார்கள். முக்கியமாக பெண்கள் ஒல்லியாக அழகாக இருக்க வேண்டும், வயிறு சிறியதாக இருக்க வேண்டும், நெஞ்சு பகுதி, நுரையீரல், காத்துப்பை பெரியதாக இருக்க வேண்டும். நான் சொல்வேன், காத்துப்பை, சோத்துப்பை, குப்பைப்பை, கழிவுப்பை, அறிவுப்பை, இந்த நாளில் எது பெருசாக இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் குப்பைப்பை, கழிவுப்பை, குடல் தான் பெருசாக இருக்குது, வயிறு பெருசாக இருக்குது. நுரையீரல் விரிவடைவதில்லை, ஏனென்றால் வேலை இல்லை. மூளை அப்படியே தான் இருக்கும், எவ்வளவு அறிவு நிரப்பினாலும் அளவு பெரிதாகாது. ஆகவே ஏன் இடை பெறுகிறது? இடையை பற்றி நிறைய பாடல்கள் சினிமாவிலே, இலக்கியத்திலே, கதைகளிலே வருகின்றன.
இடையா, இது இடையா இல்லாதது போல் இருக்கிறதாமா இடை. பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இளைஞனாக இருக்கும்போது வயிறே இல்லை. ஒரு 30 வயது வந்தவுடனே 40 வந்தவுடனே தொந்தியும் தொப்பையுமாக வருகிறான். வயிறு பெருக வாழ்வு சுருங்கும். வயிறு சுருங்க வாழ்வுக்கு நல்லது. பெல்ட், நீளமான பெல்ட் வாங்கணும்னா அளவான பெல்ட் வாங்கணுமா? லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஆகாது. இஃப் யுவர் பெல்ட் லைன் எக்ஸ்பாண்ட்ஸ், பெல்ட்டின் நீளம் அதிகமாக இருந்தால் யுவர் லைஃப் லைன் ஷார்டன்ஸ், உங்களுடைய வாழ்க்கையின் ஆண்டுகள் குறைந்துவிடும். ஸோ வயிறு பெருக வாழ்வு சுருங்கும். ஏன் வயிறு பெருக்குது? ஊளை சதை போடும் உணவுகள், வாய்வை உண்டாக்கும் உணவுகள், ருசியே இல்லாத உணவுகளை காரம் உப்பு சேர்த்து மசாலா சேர்த்து ருசி பண்ணி மேக்கப் பண்ணி அதைய நாக்கு மூக்கு ஏமாத்தி, நாக்குக்குள்ள ஒரு பொருள் தனியாக போகாது, ஆனால் அதை மேக்கப் போட்டால் போயிடுது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு அரிசி மாவு, புளிச்ச மாவு திங்க முடியுமா? நீங்கள் ஒரு அரிசியை 2 நாள் ஊற வைக்கிறீங்க அல்லது 1 நாள் ஊற வைக்கிறீங்க, அதை அரைத்து 3 நாள் வடிய பாத்திரத்தில் வச்சுருக்கீங்க. அந்த மாவு எடுத்து திங்க முடியுமா? முடியாது, புளிச்சு நாற்றம் அடிக்கும். அதே மாதிரி உளுந்து மாவு 2 நாள் ஊறி இருந்தால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது, நாற்றம் அடிக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த இட்லி மாவு உளுந்து மாவை கலந்து இட்லி என்று பண்ணி அதற்கு மேலே சட்னி, சாம்பார், பொடி வகை என்று மேக்கப் போட்டு அதை டக்கு டக்கு என்று விழுங்கி விடுகிறீர்கள். நாக்கு மூக்கை ஏமாற்றலாம், ஆனால் உடம்பினுடைய கல்லீரலையும் கிட்னியையும் இருதயத்தையும் நுரையீரலையும் நீங்கள் ஏமாற்றவே முடியாது. இப்படி சேர்ந்த அந்த பொருள்கள் எல்லாம் வயிறு, தொடை, பிட்டம், பட்டக்ஸ், கைகள் ஊளை சதியாக மாறிவிட்டன. பெண்களை பாருங்கள், வளர வளர வயதாக ஆக கைகள் எல்லாம் பெரிதாகி விடுகின்றன. உழைக்கும் கரங்களே, உருவாக்கும் கரங்களே என்பது ஊளைச்சதை கரங்களே, தொங்கும் கரங்களே என்று இருக்கிறது. கையை கூட தூக்க முடியலைங்க. எந்த மிருகத்துக்கும் அப்படி இல்லை. குரங்கு பாருங்கள், எவ்வளவு இயக்கம், எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆகவே ஊளைச்சதை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மாவு பொருளை குறைத்து கொண்டு பழங்களை அதிகப்படுத்த வேண்டும். வயிறு சுருங்க வேண்டும் என்றால் மலக்குடலில் மலம் இருக்கக்கூடாது, அதை அன்றாடம் சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இதற்கு இயற்கை மருத்துவத்தில் எனிமா என்று ஒரு சிகிச்சை இருக்கிறது. இனிமையானது எனிமா, ஒன்றுமில்லை. தண்ணீரை குடலுக்குள்ளே அனுப்ப வேண்டும். மலக்குடல், மலப்பைக்குள்ளே செப்டிக் டேங்க். நம்முடைய உடம்புல ஒரு செப்டிக் டேங்க் இருக்கு. செப்டிக் டேங்கில் சரக்கு வந்த உடனே அது கேஸ் பிளான்ட்டாக மாறிடுது. நடமாடும் செப்டிக் டேங்குகளாகவும் கேஸ் பிளான்ட்டுகளாகவும் இருக்கிறோம். அப்போ இந்த கேஸ் பிளான்ட்டிலிருந்து கேஸ் வெளியே வரும் பொழுது அது சத்தத்துடன் வருகிறது, நாற்றத்துடன் வருகிறது. நாற்றத்தை மூக்கு அறிந்து கொள்ளும், சத்தத்தை காது அறிந்து கொள்ளும். யாரும் இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை. பக்கத்திலே பல பேர் இருக்கும் பொழுது இந்த விஷவாயு, அப்பான வாயு வெளியேறி ஒரு சங்கடமான நிலைமையை உண்டாக்கும். ஆனால் சில பேர் சைலண்ட் மோடில் போட பார்ப்பார்கள். சைலண்ட் மோடு, சைலன்சர் பொருத்துவாங்க. அதெல்லாம் வேலை நடக்காது. கடமுடை என்று அதனுடைய ஓசையை கிளப்பி கொண்டு வெளிவரும். இப்படி ஒரு சங்கடம் ஏன் ஏற்படுகிறது? நாற்றமான வாயு வெளியேறினால் விட்டுவிடலாம். ஆனால் அது தலையை தாக்கும்போது தலைவலி, இருதயத்தை தாக்கும்போது நெஞ்சு வலி, கைகாலை தாக்கும்போது சோர்வு, மயக்கம், இன்னும் அதிகமான விஷவாயு, ரொம்ப கான்சென்ட்ரேஷனான விஷவாயு பழசு போச்சுன்னா கை வலிப்பு வருகிறது. கால் கை வலிப்பு, மயக்கம், அன்கான்சியஸ்னஸ், கிடினஸ், வெர்டிகோ, தலை சுற்றல். ஆகவே தயவு செய்து எந்த உணவு உடம்பை ஒல்லியாக வைத்திருக்குமோ அதை சாப்பிடுங்கள். முன்பு காலத்தில் உழைப்பாளியாக இருந்தார்கள், ராகியை சாப்பிட்டார்கள், களி, கஞ்சி, சோறு என சாப்பிட்டார்கள். பருப்புகள் கிடையாது, ஒல்லியாக இருந்தார்கள், உழைத்தார்கள். ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்லை பார்மசி. உடம்பு ஒல்லியா ஊசி மாதிரி இருக்கணும். ஆனா உருளை போல உடம்பு இருந்தா வீட்டுக்குள்ளே பார்மசி. இன்னைக்கு வீடுகளில் மருந்து பை, மருந்து பெட்டி, மருந்து அலமாரி என்று வீட்டுக்குள்ளேயே பார்மசி இருக்கு. ஒரு நடிகர் ரப்பரா வளைஞ்சு டான்ஸ் ஆடுவார். அவர் ஒரு பேட்டியில் சொல்றாரு, நான் 6 மாதங்கள் சோறு சாப்பிடவில்லை, பழங்களை மட்டுமே சாப்பிட்டேன். இப்படி சினிமா பிரபலங்கள் சொல்லுவதையாவது கேளுங்களேன், நான் சொல்றதை கேட்க வேண்டாம்.
ஒரு நடிகை என்ன பண்ணான்னா உடம்பை குறைக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு மீதி எல்லாமே இளநீர் பழங்கள் என்று சாப்பிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னதை கேளுங்களேன். எதையும் கேட்க மாட்டோம், நாங்கள் நிறைய சாப்பிடுவோம்னா நோயாளியாக இருக்க வேண்டியதுதான். நோய் வந்த பின்பாவது தயவு செய்து இயற்கை மருத்துவத்திற்கு முதலில் வாருங்கள். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லா மருத்துவத்துக்கும் போய் சிக்கி சீரழிந்து பணத்தை இழந்து தைரியம் இழந்து கடைசியில் நேச்சரிக்கை ஊருக்கு வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை நாளில் குணமாகும்? ஏன் அங்கே போய் கேட்டிருக்கலாமே. 7 வருடம் பிபி ஏன் குணப்படுத்த முடியவில்லை? இந்த விஞ்ஞானிகளாலே டாக்டர்களாலே கேள்வி கேட்டீர்களா? கேட்க வேண்டும். என்ன டாக்டர் 3 வருஷமாக வர்ற பிபியே குணமாக மாட்டேங்குது? கேள்வி கேளுங்க, கேளுங்கள் தரப்படும். கேட்டால் தான் முடியும். நீங்கள் கேட்குறதும் இல்லை. கேள்வி ஞானத்தை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஆனால் நீங்கள் எந்த மருத்துவரை கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு கோபம் வருது, தெரியாதவங்களுக்கு. இயற்கை மருத்துவரை கேள்வி கேட்க சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்வியும் எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. உங்களுடைய அறியாமை போக்க நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே எந்த கேள்வியானாலும் தயக்கம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல் எங்களிடம் கேளுங்கள். உங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறோம், கலக்கத்தை போக்குகிறோம். இதை ஒரு முழக்கமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். கவனகர் முழக்கம் என்ற ஒரு பத்திரிகை இருக்கிறது. கவனகர் கனகசுப்ரத்தம் என்று இருக்கிறார். அவர் முழங்கிக் கொண்டிருக்கிறார். ஊருக்கு நல்லது சொல்வேன், உண்மைகளை உரைப்பேன். அவர் இயற்கை மருத்துவத்தை பற்றி அதிகம் சொல்லுகிறார். இன்னும் நிறைய ஹீலர்கள் இயற்கை மருத்துவம் சொல்லுகிறார்கள். ஆகவே நோய் வந்தால் முதலில் இயற்கை மருத்துவத்திற்கு வாருங்கள். அதில் முடியவில்லை என்றால் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி என்று நீங்கள் செல்லலாம். ஆனால் இயற்கை மருத்துவத்தில் முடியாத நோய் எதுவுமே கிடையாது. நேச்சர் இஸ் கிரேட். ஃபியூச்சர் ஒன்லி வித் நேச்சர், அதர்வைஸ் எ கிரேட் டார்ச்சர். இயற்கை காப்பாற்றணும் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, கருத்தரங்க போடுறாங்க, கூக்குரல் இடுறாங்க, பத்திரிகை எழுதுறாங்க, டிவியில் பேசுகிறாங்க. ஆனால் இயற்கை வாழ்க்கை வாழணுமே, அது உணவில் தான் ஆரம்பிக்க வேண்டும். உணவில் தான் எளிமை. இயற்கை உணவு என்றால் பழங்களைத்தான் குறிக்கும், சமைக்காத உணவுகளை குறிக்கும். ஸோ ராய்கஞ்சி சாப்பிடுவது இயற்கை சார்ந்த பொருள் தானே தவிர அது இயற்கை உணவாக மாறிவிடாது. சமைக்காத இயற்கை உணவுகளை எல்லா உயிர்களும் சாப்பிடுவது போல சமையல் இல்லாமல் இருந்தால்தான் நீங்கள் நன்றாக வாழ முடியும். ஆகவே எல்லா நோய்களுக்கும் ஒரே தீர்வு இயற்கை வாழ்வியல், இயற்கை உணவு, இயற்கை மருத்துவம், இயற்கை சார்ந்த அறிவு, ஞானம், பயிற்சி. இதை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வாருங்கள், எங்களுடன் சேருங்கள், பின்பு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. நன்றி, வணக்கம். மருதமலை இயற்கை மருத்துவர் சுப்பிரமணியன். எப்பொழுதும் இணைந்திருங்கள். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும் நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. இனி நமது பழக்க வழக்கங்களை பற்றிய திரு சரவணகுமார் அவர்களின் உரையை கேட்கலாம். அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். நான் சரவணகுமார் கருப்புசாமி. உறவுகளே, என்னிடம் கேட்பதற்கான கேள்வி ஒன்று இருக்கக்கூடும். நீங்கள் இவ்வளவு நாட்களாக வெறுமனே உங்களது பேடு ஹேபிட்டை நல்ல ஹேபிட்டாக மாற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு என்னுடைய பேடு ஹேபிட் எதுன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் என்னிடம் பதில் இருக்கிறது உறவுகளே. ஆமாம் உறவுகளே, நிறைய பேர் நம் பேடு ஹேபிட்டில் தான் இருக்கிறோம் என்பதையே ரியலைஸ் செய்யாமல் இருக்கிறார்கள். அதை தெரிந்து கொள்வது எப்படி என்றால், முதல் விஷயம், உங்களது பழக்கமானது உங்களது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா. இரண்டாவது விஷயம், ஒரு நாளின் எவ்வளவு நேரத்தை இதற்காக செலவு செய்கிறீர்கள். மூன்றாவது விஷயம், இதை செய்வதால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை உங்களால் செய்ய முடியாமல் போகிறதா. நாலாவதாக, இதுதான் மிகவும் முக்கியமானது உறவுகளே, நீங்கள் இதை செய்வதால் உங்களது வாழ்க்கை, உங்களது குடும்பம், உங்களுடைய சரௌண்டிங்ஸ், அதாவது உங்கள் சுற்றம் மற்றும் உங்களுடைய வேலை, இவற்றில் ஏதாவது ஒரு விஷயம் பாதிக்கப்படுகிறதா. இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒன்றை உங்களது பழக்கமானது பாதித்தால் அந்த பழக்கம் ஏதாவது ஒரு வகையில் உங்களது வாழ்க்கையில் பிரச்சனையை கடக்கிறது. அப்படி உங்களது வாழ்க்கையில் பிரச்சனையை கடக்கும், அதாவது உண்டாக்கும் பழக்கம்தான் பேட் ஹேபிட். அது உங்களது வாழ்க்கைக்கு தேவையான ஹேபிட்டா அல்லது தேவையில்லாத ஹேபிட்டா என்று ஆராய்ந்து அதை மாற்றுவதற்கான நடைமுறைகளில் நீங்கள் நிச்சயம் இறங்கித்தான் ஆக வேண்டும். உதாரணத்துக்கு நமது வகுப்பையை எடுத்துக்கொள்வோம். உங்களது வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றுவதற்கான வழிகாட்டியாக இந்த தளம் உள்ளது. அப்படி இருக்கையில் இந்த வகுப்பை அட்டன் செய்ய முடியாமல் தடையாக உங்களது பழக்கங்களில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட, உதாரணத்திற்கு இரவு நீண்ட நேரம் விழித்திருந்துவிட்டு காலையில் நீண்ட நேரம் உறங்குவது, அல்லது இரவில் உண்ணக்கூடாத உணவுகளை உண்டுவிட்டு குடிக்கக்கூடாதவைகளை குடித்துவிட்டு காலையில் வகுப்பை அட்டன் செய்ய முடியாது போவது போன்ற பழக்கங்கள் பேட் ஹேபிட் தான். இது இந்த வகுப்புக்கு மட்டுமல்ல, உங்களது நேர்மறையான மொத்த வாழ்க்கைக்கும் எதிரியாக இருக்கும் பழக்கங்கள் தான் உறவுகளே. அன்பின் உறவுகளே, இப்பொழுது உங்களது பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்கொண்டு அமருங்கள். எதற்காக எழுத வேண்டும்? எனது கைகளில் தான் ஸ்மார்ட் போன் இருக்கிறதே, எனக்கு மெமரியும் இருக்கிறதே என்றெல்லாம் நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தை எழுதி அதை நீங்கள் தினமும் பார்க்கும் இடத்தில் ஒட்டி வைத்து பாருங்கள். அதனுடைய ரிசல்ட்டே வேறு லெவலில் இருக்கும் உறவுகளே. பழக்கங்களை மாற்றுவதில் விசுவலைசேஷன் பெரிதும் உதவும். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கே தெரியாமல் மாறத் தொடங்கும். ஒரு விஷயம் நம்முடைய கண்களில் பட்டுக்கொண்டே இருக்கிறது, நமது கான்சியஸுக்கு வந்து கொண்டே இருக்கிறது எனில் நம்முடைய மைண்டே நமக்கு தெரியாமல் அதற்காக உழைக்க ஆரம்பித்துவிடும். இதற்காகத்தான் நாம் ஒரு விஷயத்தை எழுதி வைப்பது என்பது முக்கியமானதாகிறது உறவுகளே. இப்பொழுது உங்களது பேனா பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஹேபிட்டை நீங்கள் மாற்றுவதனால் உங்களது வாழ்க்கையில் என்ன பெறப்போகிறீர்கள் என்று எழுதுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் என்ன பெறுவீர்கள், உங்களுக்கு மனம் மற்றும் உடல் ரீதியாக என்ன கிடைக்கும், பொருளாதாரத்தில் என்ன மாற்றம் உண்டாகும், நேரம் அதிகம் கிடைக்குமா, உங்களின் உறவு பலப்படுமா, இப்படியாக இந்த 5 கோணத்திலும் நீங்கள் என்னென்ன பெறுவீர்கள் என்பதை யோசித்து எழுதிவிடுங்கள் உறவுகளே. இதை எழுதிய பிறகு எந்த மாதிரியான நியூ ஹேபிட்டை இதற்கு மாற்றாக வைக்கலாம் என்று பாருங்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் சிறு வயதில் பாட்டு கற்றுக்கொள்ள வேண்டும், டிராயிங், பெயிண்டிங், டான்ஸ், இப்படி ஏதாவது ஆசைப்பட்டிருப்பீர்கள். அல்லது ட்ராவல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்களிடம் டைம் இருக்கிறது. அதை நீங்கள் தேவையில்லாமல் புகைப்பதிலும் குடிப்பதிலும் செல்போன் பார்ப்பதிலும் வேஸ்ட் செய்யாமல் இந்த நேரத்தை நீங்கள் ஆசைப்பட்ட நல்ல பழக்கங்களுக்கு செலவிடலாம் இல்லையா, ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லையா. அதே சமயம் உறவுகளே, இப்பொழுது உங்கள் பழக்க வழக்கங்களில் சிலது ஃபிசிக்கல் டிபெண்டன்சியை கொடுத்திருக்கும், அதாவது உடல் சார்பை கொடுத்திருக்கும். உதாரணத்திற்கு, நீங்கள் நீண்ட நாட்களாக குடிக்கோ அல்லது சிகரெட்டுக்கோ அல்லது புகையிலைக்கோ அடிமையாகியிருந்தீர்கள் எனில் ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது கைகள் நடுங்கும், இல்லையென்றால் தூக்கம் வராது, குடித்தால் மட்டுமே தூக்கம் வரும், சிகரெட் பிடித்தால் தான் மோஷன் போகும். இந்த மாதிரியான ஃபிசிக்கலான மேனிஃபெஸ்டேஷன் இருந்தால், அதாவது உடல் சார்ந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருப்பின்
நீங்கள் ஒரு கவுன்சிலரை அப்ரோச் பண்ணுவது நல்ல யோசனையாக இருக்கும் உறவுகளே. அதாவது உங்களுடைய உடம்பில் இருக்கும் அந்த டாக்ஸிக், அதாவது நச்சுத்தன்மையை முதலில் வெளியேற்ற வேண்டும். அதற்கு இயற்கை உணவு முறை மிகவும் உங்களுக்கு உதவும். ஆம் உறவுகளே, ஒரு பழக்கத்தை நல்ல பழக்கமாக ரீப்ளேஸ் செய்யும் நம் முயற்சியில் இது உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும். ஏனெனில் நமது உடல் செயல்பாட்டிற்கு சில ரசாயனங்களை உடல் உற்பத்தி செய்யும். இந்த தேவையற்ற கெட்ட பழக்கங்கள் என்ன செய்கிறது என்றால், இனி இந்த ரசாயனங்களை நானே தயார் செய்கிறேன் என்று சிக்னல் கொடுத்துவிடும். பிறகு நமது உடல் மெல்ல மெல்ல ரசாயனத்தை உற்பத்தி செய்வதை மறந்தே போகும். நாம் குடிப்பதையோ அல்லது சிகரெட் பிடிப்பதையோ சற்று தள்ளி போடும்போது மீண்டும் அதற்கு ரசாயனங்களை உற்பத்தி செய்ய தெரியாமல் போய்விடும். அதனால் சில செயல்பாடுகளை நமது உடலால் செய்ய முடியாமல் போகும். ரசாயனங்கள் வருமா என்று காத்திருக்கும். அதனால்தான் சிலருக்கு சிகரெட் பிடித்தால்தான் மோசனே வரும். சிலருக்கு மீண்டும் குடித்தால்தான் வழக்கம்போல் வேலைகளை அவர்களால் செய்ய முடியும். இல்லையென்றால் தலைவலிக்கும். குடித்தால்தான் தலைவலியே நிற்கும். ஆகவே கழிவு வெளியேற்றம் என்பது முக்கியம். ஏற்கனவே உங்களது உடலில் இருக்கும் ரசாயனங்கள், அதாவது ஆல்கஹால், நிக்கோடின் போன்ற கழிவுகள் வெளியேற வேண்டும். அதற்கு பதிலாக பழச்சாறுகள், இயற்கை உணவுகள், அவைகளை மாற்று எரிபொருளாக போடுவதன் மூலமாகவும், இனிமா எடுப்பது, மண்குளியல், வாழை இலை குளியல் போன்ற கழிவு வெளியேற்றங்களை செய்வது முக்கியம் உறவுகளே. அன்பின் உறவுகளே, இதையெல்லாம் தாண்டி ஒருவேளை மீண்டும் உங்களது பழைய பழக்கத்துக்கே ஸ்லிப்பாகி விட்டீர்கள் என்றால், ஐயையோ, நாம் என்ன செய்தாலும் நமது பழைய பழக்கம் நம்மை விட்டு போகாது போல் இருக்கிறது என்று வருந்தாதீர்கள். நாம் சாதாரண மனிதர்கள் தானே, தவறுவது இயல்புதான். திடீரென்று விழுந்து விட்டீர்களா, திரும்பவும் எழுந்து நில்லுங்கள். முயற்சியை மீண்டும் தொடருங்கள். வீழ்வது தவறில்லை உறவுகளே, இயலாமல் இருப்பதுதான் தவறு. எழுந்து நில்லுங்கள், கடைசி வரைக்கும் விடாதீர்கள். அதனால் உங்களுக்கு கிடைக்கும் பலன்களை நினைத்து பார்த்து மீண்டும் உறுதியோடு உயிர்த்தெழுங்கள் உறவுகளே. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. திருவளர் புலர் காலையின் 2ஆம் நிலை பயிற்சிகளின் 2வது தொகுப்பு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இந்த 2ஆம் நிலை பயிற்சிகளில் மனதுக்கான பயிற்சிகள் அல்லாது உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை பயிற்சிகளை முழுவதுமாக பயின்று இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் மனதையும் உடல் ஆரோக்கியத்தையும் மிகவும் மேன்மையான நிலையில் வைத்து கொள்வதற்கான பயிற்சிகளை கொடுத்திருந்தோம். இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து உங்கள் வாழ்விற்கான வெற்றி பாதையை அமைத்து கொண்டு நீங்கள் விரும்பும் எல்லா உச்சத்தையும் அடைய வேண்டும் என்று திருவளர் புலர்காலை குழுவின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறோம். நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆனந்தமாக வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி.